வணக்கம். மகாலட்சுமி தமிழ் வீடியோவுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் பார்க்க போகும் வீடியோ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில். முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்கின்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது. திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் பிற 5 கோவில்களும் மலைக்கோவிலாக அமைந்துள்ளது. 157 அடி உயரமுள்ள கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருள்கிறார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடதுபுறம் சுவரில் ஓர் லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். திருச்செந்தூர் கோயிலின் திருவிழாக்கள்: பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி. முருக தலங்களில் கந்த சஷ்டி விழா 6 நாட்களே நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து 7 நாட்கள் நடத்துவார். ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம் 7ஆம் நாளில் முருகன் தெய்வனை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாணம், கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. சூரசம்ஹாரம் விழாவில் ஜெயந்திநாதர் அவதாரம் எடுக்கும் முருகர் தனது தாயார் பார்வதி வழங்கி வெற்றிவேலால் சூரனை வதம் செய்தார். அப்போது முருகனின் வீச்சில் சூரனின் முகம் சேவலாகவும் மயிலாகவும் மாறியது. இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.